நோ அண்டாவை எடுத்து வரையா? அண்டாவை எடுத்துட்டு வந்து இங்கே தீ போட்டீங்கன்னா இங்கேயே குளிச்சுக்கணும்ல. பயங்கரமாக குளிருதுண்ணா. 8 நாள் ஆச்சுண்ணா. மேலே பிக்குது. வெகு வெகுன்னு இருக்குதா? எடுத்துக்கோ, பீடி எடுத்துக்கோ. ஒன்று தான் எடுக்கணும். பானை ஜோப்பில் 4-5 வயிறு மணி எடுத்து வச்சேன். ஆட்டுக்கறி எட்டு வரலாமா? இன்னைக்கு வேலைக்கு போகிறேன். இன்னைக்கு ஏன் கூலியே கொடுக்காத வேலைக்கு எதுக்கையே போயிட்டு இருக்கிற? வெட்டியா கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க? கொடுப்பாங்க போனோம்னா கொடுப்பாங்க. இப்போ கொடுக்கணும் குடம் கொடுப்பாங்க. நல்ல கொடுப்பாங்க. தண்ணி எடுத்துன்னு போயிட்டு வரையா? அண்டாவை எடுத்து வந்துடுறேன். இங்கேயே காய வச்சு குளிச்சுக்கிற. மேலெல்லாம் பிக்குதாண்ணா. அப்படியே சொல்கிறேன். அண்டா எந்த அண்டாவுன்னா அது பாத்ரூமில் ஒரு அந்த புடக்காளியில் ஒரு அண்டாவை இருந்ததுல்ல. அப்போ தோட்டம் இங்கே எங்கே தூக்கி மாட்டுறேன். வேறு அண்டாவை தான் தூக்கிட்டு வர சொல்கிறேன். இங்கே தண்ணி மோந்து காய வச்சுக்கலாம். தண்ணி அங்கே அங்கே ஊற்றி வைக்க. இது பள்ளத்தண்ணியில் உளுந்து குளிர் பிரச்சனை இல்லை. பள்ளத்தண்ணியில் உளுந்து குளிக்கக்கூடாதையா. பள்ளத்தண்ணியில் உளுந்து குளித்தோம்னா விலங்குகள்லாம் தண்ணி குடிக்காது. பாவம். அதுக்கு நாம் ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடாது. மோந்து காய வச்சு குளிச்சுக்கிறது தான் முறை. என்ன பணத்தை ஆனையா? சரி, நீ போயிட்டு அண்டாவை எடுத்துன்னு வரையா? சரி வா ஏதோ பண்ணலாம் வா. குப்பனா குளிர் ஊர்பட்ட குளிர் அண்ணோ. கிடு நடுக்குது போ. வெகு வெகுன்னு இருக்குது. குளிராகவும் இருக்குதுண்ணா. சரியான குளிர் போ. என்ன பண்ணுற? என்ன வேலை செய்கிற? என்ன வேலை செய்ய? நீ டீ காய் வரல போட்டு புகை போட்டு ஏற்றிட்டு இருக்கிற. குளிர் நடுங்குது. வாயெல்லாம் குழந்தை பாரு. நடுங்குது தானே. அப்புறம் தீயேறினா புகையை வச்சு ஏற்றிட்டு இருக்கிறேன். புகையாவது போய் பத்துமா? கிடு நடுங்குதாண்ணா. அப்படியே நில்லு. அப்படி நீ அப்படி நிச்சேன்னா அப்புறம் அந்த ஜூடு அடிக்கும். அந்த தீ ஜூடு அடிக்க தீ போடு. அப்படி வந்து தீயாண்டு இல்லை இல்லை அப்படி தீயாண்டு வந்து நில்லு. அப்படி அவுத்து நில்லு. தீயாண்டு கிடு நடுங்குது. அதுக்கு தான் அவுத்து நில்லு. நீ அந்த நடுக்கிறது போய் டீ வச்சுன்னு வா. டீ நான் வைக்கிறேன். அங்கே வைக்கிறாங்க. யாரு அவங்க வைக்கிறாங்க டீ. நானெல்லாம் வைக்கிறதில்ல. சக்கரை வாங்கிட்டு வந்துக்குது. டீ வையே. சரி வைக்குவாங்க. கிடு நடுங்குது. வச்சு கொடுக்குவாங்க. நீ இப்படி குளிருது. ஐயோ அதுதான் குளிருது. அதுக்கு தான் இந்த வேலை பண்ணுறது. பயங்கரமாக குளிருது ஐயா. வந்து உட்காந்துக்கா. எங்கே? அங்கே கால் இருக்கிற முடியெல்லாம் கறி போயிடும். எனக்கு அப்புறம் காலை சுட்டு ஒன்றும் கருகாது. அதெல்லாம் அப்படி ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கினேன்னா ஒன்றும் கருகாது. தீ ஒரு பக்கம் போய் நீ ஒரு பக்கம் போயிடுவேன். ஒரு டம்ளர் டீ தான் வச்சு கூட வைக்கிறாங்க. நாம் அங்கே டீ காய்ஞ்சா அங்கே டீ வச்சிருவாங்க. நாம் ஏன்னா நம்மளுக்கு குளிர் போக வைக்கணுமா இல்லையா? அது போக வைக்கக்குள்ளே அவங்க பண்ணிடுவாங்க. அது பண்ணுறாங்க. ஆயா வேறு உடம்பு சரியில்லைங்குது. எல்லாமே பண்ணிட்டுருவாங்க. அங்கே யாராவது பண்ணிட்டுருவாங்க. சின்ன யாராவது பண்ணிட்டுருவாங்க. ஆறு பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிட்டுருவாங்க. டீ வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உண்டா? நம்மளுக்கு ஒரு சோறாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உண்டா? ஒரு சாறு காய்ச்சி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உண்டா? நீ எல்லாம் சொன்னால் கேட்குறையா? நீ எல்லாம் எங்கே போகிறது ஆளுக்கு? பணத்துக்கு நான் பணத்தில் தான் எந்த ஆள் கொண்டு எந்த பணம்? நீ பணத்தில் சேர்த்துறோம். இங்கே நம்மளுக்கே சோறு இல்லை. பணத்தில் சேர்த்துறதில்ல. பணத்துக்கு எந்த ஆள் சேர்த்துறது? பணத்துக்கு சேர்த்துனா சம்பளம் அவன் கொடுக்குறது. அதானே
இப்போ நானெல்லாம் பணத்தை சேர்த்துனா சம்பளம் ஆறு கொடுக்குறது தட்டிக்குது காலம் சம்பளம் ஆறு கொடுப்பா சொன்னா கேட்குறியா சரி சம்பளம் ஆறு கொடுப்பா பணத்தை சேர்த்து ஒரு கல்யாணத்துக்கு நீத்து மூச்சிருந்தீங்கன்னா இந்த குளிருக்கு நல்லா இருந்துருக்குங்க. அது ஒன்று தான் மிச்சம். எல்லாம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. நீ ஒன்று மிச்சம். ஒரு கல்யாணத்துக்கு வேந்து மூச்சிருந்தீங்கன்னா இந்த குளிருக்கு நல்லா இருந்துருக்கும்ல. அது ஒன்று தான் மிச்சம். நீ கேட்குறியா நீ எல்லாம் டீ வச்சு கொடுத்துருப்பாங்க, காப்பி வச்சு கொடுத்துருப்பாங்க, சோறாக்கி கொடுத்துருப்பாங்க, தண்ணி ஊற்றினா முதுகு தேய்ச்சி விட்டுருப்பாங்க. எல்லா வேலையும் நடந்திருக்கும்ல. நீ திரியிற பொழப்புக்காரன்னு நல்லா கொடுப்பாங்க. உனக்கு ஏற்ற நாள் இருந்ததுன்னா இன்னும் 9 மண்டாட்டி கட்டியிருப்பேன். 16 புள்ள பெற்றிருப்பேன். 100 பொண்டாட்டி கூட கட்டுவேன். யாரு நம்மளால முடியாது. ஏன் முடியாது? ஒரு பொண்டாட்டி கட்டு சோறு போட முடியாது. ஏன் உனக்கு ஏற்ற நாள் 9 புள்ள பெற்று 9 பொண்டாட்டி கட்டி 16 புள்ள பெற்றிருப்பேன். நீ பேக்குவா, நம்மளால முடியாது சாமி. நீங்கள் பேக்குவீங்க, நாங்களும் பேக்க முடியாது. நீ திரியிற பொழப்புக்கானு. ஒரு பொண்டாட்டி கட்டுறதுக்கு பணம் கிடைக்காது, காசு கிடைக்காது. நீ அத்தனை பொண்டாட்டிக்கு எங்கே போகிறது? ஏன் சரி எங்கே கிடைக்கு பணம்? எங்கே பணம் கிடைக்கும்? 10 பொண்டாட்டி சோழ நொடிக்கிறதுக்கு இப்போ போங்கலன்னு முழுக்க வேண்டியதுதான். அதுதான் கேட்டேன். 9 பொண்டாட்டி கட்டி 9 பொண்டாட்டி சோழ நொடிக்கு போங்கல, நாய் எதுக்கு இப்படி தலையெடுக்கு போங்க, 100 நாள் வேலைக்கு போங்கல அப்படின்னு முழுக்க வேண்டியதுதான். அப்புறம் ஏன் நாயே கம் தீக்காய் இங்கே எது கப்பிச்சிடற கம்மனு படுத்து காப்பி படுத்து அப்படி தீக்காய் படுத்து காப்பி. கடைசியில் இந்த நாய் தான் தேவதாக்கா நம்மளுக்கு தோணும். படுத்துக்கோ. இந்த கிரகம் அந்த மூஞ்சி வரைய அந்த நாய்க்கு எப்படி இருக்குது? அது கம்மனு அது நல்ல அது வாரைய உங்கள்கிட்ட வந்து அணையுது. உனக்கு பொம்பளை பொட்டை நாய் நினச்சிருச்சையா, அதான் வந்து அணையுது. பொட்டை நாய் இல்லை, கடும் நாய் இல்லை. அப்பா டயரில் கொண்டான நாய்கள பொட்டை நாய் இல்லை, கடும் நாய் இல்லைங்க தான் இருக்குது. இந்த நாய் போனியா பார்த்து தீய போடு வச்சு ஏத்துறீங்க. முழங்கால் இருக்கிற முடியெல்லாம் கருகுது எனக்கு. கருகாது ஒதுங்கி பாருங்க. அந்த தாயோடு ஓவார் போட்டா தீ காயாது. திட்டு நாய் காய்ந்த காய் போ. இப்போ குளிர் விட்டுருத்தா? ஏயா குளிர் விட்டுருத்தா? விறகு குளிர் விட்டுருத்தா? ஐயா ஆயாளுக்கு காப்பிக்கு விறகு கொண்டு கூடயா. அது என்ன ஆகுது தீக்கிற எடுத்துக்கோ. ஐயோ என்ன இத்தனை போட்டு கறிக்கு போட்டேங்க, தொடையெல்லாம் கருகுது. ஐயோ ஒன்றும் கருகாது. நீ நல்ல காய் எந்த கருகு? நீ நல்ல காய் ஒன்றும் கருகாது. நல்ல வச்சுப்போ. நீ நல்ல காய் ஒன்றும் கருகாது காய். நான் கொஞ்சம் கம்மியாக வச்சு ஏற்ற வேண்டியதானே. கம்மி வச்சு ஏற்றுவாங்களா? நீ வேற அதையும் வச்சு ஏற்ற மாட்டாங்க, கம்மி வச்சு ஏற்ற மாட்டாங்க. நீ காய் நான் போகிறது எடுத்துக்கிற காய். இந்த நம்ம இந்த பனி இறங்குறதே பனி. ஆமாம், அதனால இந்த விருப்பம் புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த இந்த அப்படியே சும்மா மோரத்தோட குளிர் வர்றது. மோரத்தோட குளிர் அந்த மஞ்சள் கிருன்னு வருது பாரு. மஞ்சாவே பார்த்துருந்தோம்மாண்ணா, அப்புறம் அதில் குளிர் வருது. இந்த மஞ்சாவே பார்த்துருக்கணும், அதில் தான் குளிர் வருது. அதில் தான் வரும். ஏன்னா அந்த மானத்துடைய பனி வருதல்ல. ஆமாம், அப்படியே மழை மாற அப்படியே காணல் மாற வருது. அது வந்து ஊற்றுன வருது. மாற்ற போய் தொட்டுன்னு புரு 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 புருன்னு பனியாட்டம். அதில் இறங்குறது அந்த பனி. அப்போ நாம் போய் அந்த மரத்தோட அது இருக்க முடியாது. எப்படியும் அந்த மரத்தை விட்டு அதை பண்ண இதை பண்ண தொட்டுருவோம். அப்போ அந்த மரத்தில் வர வைக்கணும் தான் அத்தனையும். அந்த மரமாகப்பட்டது சதுசான மரம் இல்லை. தொட்டா அப்படி சும்மா கால் கையில் சும்மா பர்றான்னு குளிச்சுன்னு ஆகப்பட்ட நத்தை ஊற்றின்னு ஜாக வேண்டியது அழிச்சிடும். குளிர் அடிக்குது. என்னையா பண்ணுறது? இந்த வாரிய காலில் பிச்சைக்காரங்கால் மாதிரி இருக்குது எங்கள் வாரியா. அப்படித்தான் இருக்கணும். தண்ணி பார்த்து ஒரு வாரம் ஆகுதியா? நான் அப்படிதான் இருக்கணும்னு. அப்படித்தான் இருக்கணுமா? அப்படி இருந்தால் தான். அப்போ அந்த காடு சுற்றுறது காட்டு ராஜாவா? நம்ம காட்டு ராஜா வந்து காட்டில் இருக்குவோம். ஐயா காட்டு ராஜா காட்டில் இருக்குவோம். ஊர் ராஜா ஊரில் தான் இருக்குவாங்க. பாங்காட்டு ராஜா பாங்காட்டு இருக்குவாங்க. அப்படி நாமெல்லாம் ராஜா மாதிரி இப்படி சுற்றினா தான் நம்ம காட்டு ராஜா நம்மளை ஒத்துக்குவாங்களா?
ஒத்துக்கினா யாரும் ஒத்துக்கிட்டு போனேன் நம்மளுக்கு என்ன தானே ஒத்துக்கினேன்னு ஒத்துக்கதான் போ ராஜா மாதிரி இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ராஜாவுக்கு காலையில் ஒரு வர காப்பி கிடைக்கலையே என்ன பண்ணுறது அந்த டைமுக்கு தான் கிடைக்காது மணி இன்னும் மணி சரி தின்றதுக்கு அந்த வர போண்டா நேற்று சுட்டோம்ல அந்த போண்டாவில் எதுவும் ரெண்டு எடுத்துகிட்டு வா கடிக்கலாம் அவங்களே கொடுப்பாங்க நம்ம ஒன்றும் எடுக்க தேவையில்லை அவங்க கொடுக்க வரைக்கும் எந்நேரமையாக காத்துட்டு இருக்கிறது அது இருந்தாங்க சாமி நம்ம நீ அப்படின்ற நானால இங்கேருந்து கம்நாய்க்கு பட்டிக்கு பின்னாலும் மூங்கத்துன்னு போவோம் எட்டு போனால் பணமே கொடுக்க மாட்டாங்க சோறுலதே சம்பந்தம் போயின்னு இருப்போம் அங்கே போய் போட்டு அங்கேயும் பணம் கொடுக்க மாட்டாங்க நடந்து போடுறோம் இங்கே வந்து களி தின்னாலும் தண்ணி தின்னாட்டி இல்லை அங்கே போய் அப்படித்தான் சோறு தின்னாலும் தண்ணி தின்னாட்டி இல்லை அவங்க கொடுத்ததான் தின்னலாம் அதானே கொடுக்கணும் எப்படி தின்னுவேன் நான் போய் ஐயோ நம்ம சட்டின்னு திறந்து போட்டு தின்ன முடியாது அவங்ககிட்ட அதே எப்படி தின்னுவேன் சட்டி அவங்களுது சோறு அவங்களுது அப்புறம் எல்லாமே அவங்களுது நீ அவங்ககிட்ட போய் எப்படி சோறு வாங்கி தின்னுவேன் இப்போ நான் போயிட்டு கஷ்டப்பட்டு வரும்போது அப்புறம் அவங்களே பார்த்துட்டு இத்தனை சோறு கொடுப்பாங்க அவங்களே பார்த்து இத்தனை சோறு கொடுப்பாங்க அந்த இத்தனை சோத்தை தின்னுட்டு பஸ்ஸுக்கு பணம் கொடுத்தா பஸ்ஸில் வர வேண்டியதான் பஸ்ஸுக்கு பணம் கொடுக்கல நாட்டாந்தே அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண முடியும் பல கஷ்டப்பட்டு இருப்பியாட்டுக்குதே நான் சும்மா சாதாரணமாக விட்டாங்களா எண்ணெயில் விட மாட்டாங்க அதான் பண்ணுறா இதாக பண்ணுறா ஆண்டி மயிரை அதான் புடுறா இதாக புடுறான்னுவாங்க அதுவும் சொல்கிறேன் ஆண்டி மயிரை புடுறான்னுவாங்க இப்போ நான் என்னன்னுவேன் ஐயோ என்னால் முடியாது சாமி அப்படின்னுவேன் ஏன்டா முடியாது நீ முடியாது உன்னாதான்டா அதெல்லாம் முடியும் போ சொல்கிற அப்படின்னுவாங்க என்னால் முடியாது சாமின்னு கூட சொல்கிறதில்ல இங்கே எங்கே விடுறாங்க அதான் புடுறா இதா புடுறா ஆண்டி மயிரா புடுறா அப்படின்னு வாங்கண்ணோ இப்போ அந்த கணக்கு தான் பண்ணுறாங்க இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட ஒரு நீதி இல்லை ஒரு நேர்மை இல்லை அப்படி தான் பண்ணுறாங்கல்லாம் உழைச்சவனுக்கு காசு கொடுக்கறது இல்லை ஆமாம் இத்தனை நாளாக சோளம் முடிச்சுட்டே இருக்கிறீங்களா ஒருத்தனாவது கூலி கொடுத்தாங்க கொடுக்கல இப்போல்லாம் இல்லை அது நோம்பி கழிஞ்சு மொல்ல கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அப்போ நோம்பி கழிஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணுறது எந்த தானே எங்களுக்கு பணம் இல்லை நாங்கள் சம்பாதிச்சு தான் கொடுக்க முடியும் இப்போ எங்கே போய் கொடுக்குறது அப்படி சொல்லுவாங்க நாங்கள் இப்போ எப்படி கொடுக்குறது நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் போய் சம்பாரித்து பணம் கொண்டாந்து தானே கொடுக்க முடியும் சம்பாதிக்காத எந்த பணத்தை கொடுக்குறது நாங்கள் வச்சுன்னுக்குறோமா பொட்டியில் வச்சுக்கிறோமா போன பொட்டி பிங்கின்னு வந்து பிங்கின்னு கொடுக்குறதுக்கு அப்படின்றாங்க சொல்ல பார்க்கலாங்கண்ணே நாங்கள் பொட்டியில் பணம் வச்சுக்கிறோமா பீக்கின்னு வந்து பீக்கின்னு கொடுக்குறதுக்கு அதெல்லாம் எங்கிட்ட பொட்டியும் இல்லை கிட்டியும் இல்லை பணம் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் போய் சம்பாரிச்சுன்னு தான் கொடுக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க அவங்க கூலி கேட்டால் அப்படிங்கிறாங்க கூலி கேட்டால் அதுக்கு நான் கேட்குறதே இல்லை பாட்டை மட்டும் பட்டு போட்டு வந்துடுறது அவங்களா கொடுத்தா வாங்குறது கொடுக்கலன்னா அவங்க டீக்கு வேண்டியது பணமெல்லாம் அவங்க டீக்கு வேண்டியது காசு பணமெல்லாம் அதான் ஒரு நாளைக்கு அவங்கெல்லாம் கணக்கு போடுவாங்க அப்புறம் என்னடா இந்த பையனுக்கு இவ்வளோ போச்சா இவ்வளோ வந்ததுன்னு அவங்க தான் கணக்கு போடுவாங்க நாங்கெல்லாம் போட மாட்டோம் பாடுபடுறதோட சரி ஆமாம் அவங்க தான் உழைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை கூலி கேட்குற உரிமை நம்மகிட்ட இல்லை இல்லை இருந்தாலும் அந்த இது செல்றதில்ல இப்போ கேட்டோம்னா பணம் இன்னைக்கு நாளைக்குன்றாங்க அப்புறம் அதை போய் கேட்டேன்னு பண்ணுறது அதுதானே அதுக்கு தான் கேட்குறதுமில்ல ஒன்றும் இல்லை அது செல்லாது கம்முன்னு வந்துட வேண்டியதுதான் அப்புறம் அவங்களாக கொடுப்பாங்க கொடுக்காத வாயிலெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க எப்படி வாயில் போடுவாங்க நாம் கஷ்டப்படுறத நம்ம கூலி நம்மளுக்கு வந்துருமல்ல அவங்க கூசி அப்போ அவங்க கூலி அவங்களுக்கு போயிடுமல்ல அவங்க கூலி மட்டும் அவங்களுக்கு போதிக்குமா அவங்க கூலின்னு தெரியுதா இப்போ அவங்க முதலாளி கொடுக்கணும் கூலி இப்போ கது அடிக்கிறோமா கது அடிக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமால கூலி அவங்களுக்கும் கொடுக்கணும் அவங்க கூலி அவங்களுக்கு போக தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு கூலி கொடுக்காதே விளையும் நம்ம கூலி நம்மளுக்கு வந்துடும் அதான் இப்போ வர்றது அப்பயே வரும் அவங்க கூலி அவங்களுக்கு போயிடும் அவங்கெல்லாம் அவங்க கூலி எப்படி போகுது தெரியுமா இப்போ ஒரு சோளக்கட்டும் இப்போ வண்டி விட்டு ஓட்டுறாங்க அவங்களுக்கு கூலி கொடுக்கணும் ஓட்டுவாங்களா அதுதான் அவங்க கூலி அப்புறம் இப்போ டீ வச்சுட்டு தான் பார்த்துட்டு விட்ற பழம் கணத்தான் கிடக்குது நீ பாடுபட்டு பற்றி எரிஞ்சுதுங்க சாமி அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க போய் எட்டி பார்த்துட்டு வாண்ணா
இப்போ கேட்டே அந்த தட்டினா தான் இறக்கு கேட்டாதாயே கொடுப்பாங்க. ஈரு சாமி எல்லாம் கொடுத்துருவாங்க. எனக்கு குளிர் அடிக்குது ஐயா. அடிக்கிறீங்க அப்புறம் என்ன பண்ணுறேன்? ஐயோ இன்னைக்காவது தண்ணி வாக்கலையா? 7 நாள் ஆகிப்போச்சு தண்ணி வாத்து. கொஞ்சம் தண்ணி சோட வச்சு கொடுக்குறியா? அங்கே போய் இருந்ததுன்னா குறைக்கொடி குளிச்சு செத்து போயிடுவியா? நான் அந்த பழத்தில் போய் குளிச்சேன்னா நீ ஒன்றும் செத்து போக வேண்டாம். அப்புறம் நீ தண்ணி வாங்கி என்ன பண்ணுற? நீ இப்போ வாக்குவான குளிர் போய் அப்புறம் அதாங்க கொஞ்சம் தண்ணி காய வச்சு கூட. இங்கே காய வைக்கிறத விட இந்த மானத்து மெஞ்சி போயிடுது கொஞ்ச நேரத்தில். பொழுது வந்துடும் சொயின்னு. அப்போ இந்த ஜூட்டெல்லாம் அப்புறம் இழுத்துரும். குளிர் இருங்கிற தண்ணி அப்புறம் இழுத்துரும். அப்புறம் அவ்வளோ நேரத்துக்கு போய் பாரு. அப்போ எத்தனை மணி தெரியுமா? 12 மணி. கிழிஞ்சு போச்சு. 12 மணி வரைக்கும் குளிக்காம இருக்கிறதா? சொல்ல முடியுங்க. இல்லை அப்படி போகிறது 12 மணி 1 மணி. அப்போ தண்ணி வந்து மறுபடியும் அந்த பாறை தான் இருக்குது. அந்த பாறை ஜூடு ஆகி தண்ணி பொகு 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 பொகுன்னு காஞ்சி தண்ணி ஆட்டங்கும். தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு வாத்துக்கு வேண்டிதான். நாங்களாம் அப்படிதான். பின்ன இவங்கிட்ட போய் தீ போட்டி கூடு, விறகு கூடு, பூசி கூடு, அடுப்பு கூடு, துடுப்பு கூடு, அதை கூடு எத்தனை கேட்குவேன். அவங்க எத்தனை கொடுப்பாங்க. உடம்பு கல் கூடு, அது கூடு, உடம்பு தேய்க்கு ஒரு பொம்பளை ஆள் வர வையா, ஆம்பளை ஆள் வர வையா அப்படின்னு வர வைப்பாங்களா? சொல்ல பார்க்க முதுகு தேய்க்கிறதுக்கு ஒரு பொம்பளை இருந்து சூப்பராக இருக்கும் இல்லையா? இல்லை உடம்பு தேய்க்கிறது காலு வேலை நம்ம உடம்பு ஆட்டே சொல்லுவோம். என்னையே இப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்கல. இன்னும் உனக்கு வயசு இருக்குது, வாலிபம் இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நாம பிடிச்சின்னு துண்டா கண்டா போட்டு முடிச்சுன்னு போக வேண்டியதுதான். அப்புறம் ஆளுன்னு உடம்பு தேய்க்க என்ன பண்ணுவேன்? இது எப்படி முதுகு தேய்க்கிறதுக்கு வழி இல்லாமல் இது எப்படி வாழ்றது? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் தண்ணி வாத்துக்கா நீ கம்மி இந்த நாயமெல்லாம் பேசாத. எனக்கு அண்டா பின்னால் அண்டாவும் இருக்குது. இந்த விறகு சொல்லி 5-6 எடுத்துட்டு போய் அதெல்லாம் போட்டு ரெண்டு குடம் ஊற்றுனீங்கன்னா காஞ்சி போய் நான் அப்படி ஊற்றிக்கிறேன். தண்ணி நேற்று நான் ஊற்றி வச்சுக்கிறேன். அந்த பக்கம் வீட்டுக்கு அந்த பக்கம் எங்கே ஊற்றி வச்சுக்கிறேன்? நேற்று அந்த பக்கம் யாரும். அப்போ அங்கே இந்த தீ எடுத்து அங்கே போட்டு கொடு. அவன் என்ன சிட்டைனா போட்டு தண்ணி கொஞ்சம் வெகு நானாக ஊற்றிக்கிறேன். அங்கே போன நீ உட்காந்து தீ காயத்துக்கு இடமெல்லாம் இடிக்கும். கல் மண்ணு பூரா இடிச்சுன்னு. தீ காய வேண்டாம் ஐயா. நீ தீயை போட்டு விட்டீங்கன்னா அது வாட்டி எரிஞ்சு நிற்குது. நான் கொஞ்ச நேரத்தில் குளிச்சுக்கலாம். ஒரு சில தண்ணி ஊற்றிக்கிறேன். 8 நாள் ஆச்சு தண்ணி வாத்து கருமா. எல்லாம் உடம்பெல்லாம் எல்லாம் உனி ஏறிக்கு அடிக்குது. நீ தீக்காய் வேறு நான் சொல்கிறேன். அதான் நான் சொன்ன அப்படி வெய்ய நேரம் வருது 1 மணிக்கு. நல்லா போனேன். இந்த வெய்ய வந்துடும். போனேன் 1 மணி வரைக்கும் நான் இப்போ குளிச்சுட்டு தான் சோறு திங்கணும். 1 மணி வரைக்கும் நான் குளிக்காமல் சோறு திங்காமல் இருக்க முடியுமா? சோறு தின்ட்டு போய் தண்ணி வர கிழிஞ்சு போச்சு. போய் காலை எழுச்சி நேரமாக பல் போடு வரைக்கும் குளிச்சுட்டு சாமி தண்ணி சோறு திம்பாங்களா இல்லை சோத்துன்னு போய் குளிப்பாங்களா? நாங்கள்லாம் சோறு தின்ட்டு போய் பார்த்தோம். நீ போய் தண்ணி வாரி வெய்ய நேரத்துக்கு. அப்புறம் சொல்லுவேன் தண்ணி நல்ல வெகு வெகுந்துங்குது. எப்படி தண்ணி காய்ச்சுதுன்னுவேன். அதுதான் அந்த மழை சூரியன் அந்த ஒலிக்குது வாரு வெய்ய ஒலி அதில் காய்ச்சது. அப்படி ஒரு அந்த தண்ணி காய வச்சு கொடுக்குறதுக்கு நீ எத்தனை நாயம் பேசல? நாங்களாம் அப்படிதான். நாங்களாம் இப்படிதான் சாமி. எங்களால் அதுக்கு மேலே முடியாது. புடக்காளி இல்லை, பாத்ரூம் அதெல்லாம் இல்லை. நாங்களும் போனோம். ஐயா அந்த தொட்டில் தண்ணி எடுத்து ஊற்றலாம், அந்த அண்டாவில் தண்ணி எடுத்து ஊற்றலாம், அந்த தொட்டி தண்ணி எடுத்து வாக்கலாம், அந்த அண்டாவில் தண்ணி எடுத்து வாக்கலாம்னு சொல்ல முடியாது. இங்கே வந்தவங்களுக்கு நீ இப்படித்தான் பண்ணுவியா? வந்தவங்களும் மகாராஜா அதெல்லாம் ஆற்றுல போய் பாத்ரூம் போங்கன்னா வீட்லேயே பாத்ரூம் போகிறாங்க. ஆற்றுல போய் பாத்ரூம் போக வேண்டியதானே? அது நியாயமா? ஏது நாய் சொல்லுங்க. இங்கே தான் சௌகரியமே ஒன்றுமே இல்லை. எப்படி இங்கெல்லாம் நம்ம துணி தப்புறதுக்கு சோப் போட்டு தண்ணி ஆலாசலுக்கு தண்ணி பத்துமா வீட்டில்? பத்தாது. சீலை துணிக்கு தப்புறதுக்கு தண்ணி பத்துமா? அப்புறம் அதுவும் இல்லாத ஒரு துணி தான் தப்பிக்குவாங்க, துவச்சிக்குவாங்க. அதுன்னு சொல்கிறேன். நிறைய சீலை துணியால் எப்படி தப்புவாங்க? ஆற்றுக்கு தானே போகணும். ஆற்றுக்கு தானே போகணும். இப்போ கிணறு இருக்கிறவங்க இங்கேயே தொட்டியில் தப்பிக்குவாங்க. கிணறு இல்லாதவங்க எங்கே தப்புவாங்க? ஆற்றுக்கு தான் போவாங்க. ஆற்று விட்டுட்டு வீட்டில் தப்பு அப்படின்னு வீட்டில் கொண்டு தண்ணி கொடுக்கணும். ஏன் கொடுப்பான்? நான் கொண்டு கொடுத்தா இந்த தாயோலி என்னன்னு கொடுக்கவே இல்லை. எப்படி நியாயம் வருது பாரு. நான் கொடுத்த தாயில் கொடுக்கவே இல்லை. இது நியாயமா? நம்ம கொடுத்தும் கட்டணும். நாங்கள் பார்த்தியா இந்த தாயோலி இருந்தது. இந்த அப்புறம் உனக்கு பீடி எனக்கு வேண்டாம். உனக்கு தான் நேற்று வாங்கினேன். அப்புறம் இது எங்கேயோ ஆய எடுத்து ஒழிச்சு வச்சுருது. இப்போ போய் கேட்டேன். சரி அவனுக்கு பீடி கொடுத்து கெடுக்காத அப்படின்னு. பாவமா குளிர்தாம்மா குழாயா? ஆமாம் இதெல்லாம் குளிர் தான் வரும். இப்போ குளிர் வராது. இப்போ தீக்காய்ங்க மலை. இப்போ குளிர் வராது, அப்புறம் வரும். இந்தா பரவாயில்லையே, நல்ல மனுஷனாக இருக்கிறியே. நீ வச்சு கொடு. எனக்கு வேண்டாம், உனக்கு தான் வச்சுருக்கிறேன். நீ கொடுத்த 10 பீடி 10 நிமிஷத்தில் இழுத்து போடுவீன்னு தான் நான் வச்சுருக்கிறேன் ஜோப்பு. நீ வச்சுக்கா. உன்னுக்கிட்ட நான் இதில் விட்டுட்டேன். பீடி குடிக்கிறது குடிக்கணும்.
இந்த குளிருக்கு குடிச்சுப்பார். நான் குடிக்கிறதில்ல. நானெல்லாம் குடிக்கிறது. சரி போய் டீ வாங்கிட்டு வா போ. ஒவ்வொரு முழுங்கு ஐயா இது ஐயோ சூடு வைக்கிறாங்க. இப்போதான் வைப்பாங்க. போய் டீ வாங்கிட்டு வா. எங்கேயே கொண்டு வந்து இல்லைன்னா சுடு தண்ணி வைப்பாங்க, காஃபி வைப்பாங்க. சுடு தண்ணி வைப்பாங்க. வச்சோன்னா ராசனுக்கு வந்துடா காப்பி கொண்டு போய் குறன்னு பாரு. முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். இருக்கு வாங்கிட்டு வந்து இருக்கும். இருக்கு பையில் இருக்குது. இப்போ முறுக்கு பன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குது. வாங்கிட்டு வந்துருக்கும். போய் அதை எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் காப்பி வாங்கிட்டு வா. காப்பி குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் தெம்பாக இருக்குது. நேற்று ராத்திரி சோறு எதுங்களையோ. நான் தான் தின்னலண்ணே. நான் மட்டும் தின்னா சொன்னேன். நீ சாப்பிடலையா? அது சோறெல்லாம் இல்லை. நம்ம நீ சொன்னது பிறகு அத்தனது தான். எது? போண்டத்தினது தான். போண்டா சுட்டோம். போண்டா நல்லா இருந்தது இல்லையா? நேற்று அருமையாக இருந்தது. 4 போண்டா தின்னோடனே பசி ஆறிடுது. அப்படியே படுத்துட்டேன். பசி ஆறியோ. நான் என்ன பண்ணுறேன், போண்டத்தின காப்பி குடிச்சா தீர்ந்து போச்சு. சோத்தை தின்னணுமா? அதுதானே அதான் சொல்லுவாங்களா, கடைக்காரர் இறங்குறாங்கன்னா சுட்டு சுட்டு வச்சுறாங்க வாட்டரில். ஜனங்க வந்து விற்கிறாங்க. ஜனவாள்னா அப்படியே என்ன பண்ணுவாங்க, அவங்கள திங்க வேண்டியது. வேறு வழி இல்லையா? அவங்க தின்னு சாப்பிட்டு வேண்டியதான். அப்புறம் அதுக்காக கடைக்காரர் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சாப்பிடல, இன்னொரு நாளைக்கு கடை வச்சு எப்படி ஓட்டுவாங்க? அவங்களும் தின்னு வேண்டியதான், நம்மளும் கொடுக்க வேண்டியதான். நம்மக்கிட்ட காசு வாங்கிக்கிறாங்க. அவங்க இன்னும் எங்கே போய் காசு வாங்குவாங்க? அவங்களும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு மட்டும் காசு இல்லாத சும்மா கடைக்காரருக்கு வருதா? அவங்களும் வேலை செஞ்சால் கூலி கொடுத்தா வாங்கிக்கலாம். நானெல்லாம் ஹோட்டல் கடைக்கு போகிறதில்லண்ணா. ஹோட்டல் கடைக்கு போகிறதே கிடையாது. அப்புறம் அன்னைக்கு மட்டும் அப்புறம் 5 பரோட்டா தின்னேன். அது நாம் தின்னோம். அங்கே நான் தனியால் இன்னும் ஒரே 4 ஹோட்டல் கடை போய் சோறு தின்னு கிடையாது. டீ காணிரு எங்கே போகிறேன்? நீ என்ன சொன்ன? என்ன காப்பி வேண்டிட்டு வாங்கினா வச்சிருச்சா? அதுக்குள்ளே இப்போதான் விறகு வைக்கலா? எதுக்கு சாப்பாடு? குழம்பு முருங்கைக்கு. அம்மா ரவை இருக்குது. ரவைக்குதா? ரவை வாங்கிட்டு சோறு வேண்டாமா? கோதுமை ரவை 1 கிலோ கலரிக்கலாம். பழைய சாப்பாடு இருந்தால் விடுங்க. தயிர் இருக்குது. சோறு வச்சுக்கலாம். நல்லா அரிசி போய் எடுத்துட்டு வரணும். வாங்கி திறந்தான் ஏன்னா கொம்பி செம்மி நல்லாகுது. கொம்பி பச்சை மிளகாய் சேர்த்துக்காது. பச்சை மிளகாய் தின்னாலே அப்படிதான். மாவு தானே வெறும் மாவா? வெறும் மாவா? வெறும் மாவா? இது நான் இருக்கு. இது எனக்கு பிடிக்கும். சரி போதும். குளிர்தான். காய் குளிர்ந்து ஏகப்பட்ட குளிர்ச்சாமி. ஒன்றும் முடியல. போண்டா தின்னியா? போண்டா தின்னேன். சாப்பிட்டியா? நான் தின்னேன். முதல்ல ஒரு 4 கொடுத்துட்டு பிறகு ஒரு 4 8 போண்டா தின்னேன்.
நல்லா இருக்கு. இப்போ எப்படி தீயே பற்றி எடுத்து போ. வெடியாருக்கு இன்னும் எத்தனை மணி நேரம் இருக்குது? ஐயோ இன்னும் இப்போ தானே மணி 2. இப்போ தான் மணி 2. 2 ஆகிடுது. என்ன பீடி வீசிட்டியா? குடிச்சிட்டியா? குடிச்சிட்டியா? சரி சரி. போதும். மணி 2 இன்னும் வெளியதுக்குன்னு ஊர்பட்ட பொழுது கிடக்குது. இன்னும் கிடக்குது. 6:20 தானே நம்மால் வருவார் சூரியா. இன்னும் 3 மணி 4 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்குது. அப்புறம் அவர் வந்தா தான் அப்புறம் போகிறான். விருப்பா பார்த்தியா? அது வரைக்கும் விருப்பத்தான். கஷ்டம். அப்பா தண்ணி பக்கத்தில் இருக்குதா? தண்ணி பாப்பா அங்கே கொண்டு வச்சிருது. அங்கே அது போட்டு வந்துட்டேன். ஊர்பட்டு ஊர்பையா இது இப்படி இந்த தை மாதமே பிடிச்சி இருக்க மாட்டேங்குது. தை மாதம் விருப்பு தான். தை மாசி பங்குனி மாதம் மட்டும் விருப்பு. சித்திரை மாதம் இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் சாகணும். தண்ணி இல்லாத சாகும். இந்த 3 மாதத்துக்கு சந்தோஷமாக இருந்துக்கலாம். வெய்ய அடிக்கும். ஏன் குப்பை குளிர்காய் வா. அதே குளிர் அடிக்கலையே உனக்கு? உங்களுக்கே இல்லை, அங்கே உங்களுக்கே பார்த்தாது. நாங்கெல்லாம் தீ போட்டோம். உங்களுக்கே அங்கே தாவும் இல்லை, இடம் இல்லை, எல்லாம் இருக்குது. பீடி அடிக்கிறியா? அது அப்போ முடிச்சுக்கலாம். நாங்கள் அப்போ தாவில் தோணலாம். இதெல்லாம் காய முடியாது. அதான் காய முடியாது. தாவில்லை கட்டை கொண்டு வச்சுட்டு பாரு. எங்கேயும் உனிக்கு அடிக்குதப்பா எனக்கு. என்னைய பண்ற? தூங்குறியா? இல்லையா? இல்லை, நான் தூங்கல. ஊக்கம் வருது. அப்புறம் பாம்பு கிம்பு வரப்போகுது. அந்த சந்தை அடைக்க வேண்டியதானே? ஒன்றும் வராதா? ஏதோ ஒன்று கடிக்குதுன்னு எனக்கு. எனக்கு உனிகன்னு தெரியல. அடியோரெல்லாம் உனியாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாயும் இப்போ பக்கத்தில் ஒழுக்க வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு உனியாரா மெல் ஒன்று சொன்னால் கேட்குறியா? நாய் பக்கத்தில் வேண்டாம்னு சொன்னால் கேட்குறியா? கிட்ட போட்டே படுத்துக்கிறேன். உனி ஏறிடுது எனக்கு. இது உனக்கு கடிச்சிடுது. நல்லா கடை கட்டையே பிடிச்சி கடிச்சிருக்குது. சொன்ன கேட்கறதும் இல்லை. இங்கே வேற அங்கே பக்கத்துலேயே இப்போ கிட்ட போட்டே வளர்த்துட்டு இருந்தா அது எப்படியா பார்க்குறோம்? நம்மளுக்கெல்லாம் நாயின்னா ஒரு பக்கம் பக்கத்தில் படுக்கூடாது. சொல்லுதுப்பா. இன்னும் ஏறிங்கன்னா ஆரியெல்லாம் எடுப்பா. செங்காலம் நமக்கு விருப்பம் சேரும். ரத்தமாக இருக்குது. நம்மளுக்கு இதே போதுமாப்பா. இது இதுக்கு ஆண்டவன் கொடுத்துக்கிறோம் பாரு. அதைத்தான் பெருசாக நினைக்கணும். நம்ம இல்லாத ஹாஸ்பிட்டல்னு பண்ணுறது. சொல்ல பார்க்கலாம். இந்நேரத்துக்கு இன்னைக்கு நான் ஒரு வரலாறு நிகழ்த்துறோமா இல்லையா? 2 மணி ஆனாலும் அப்படி மணி ஒரு நாயம் பேசிட்டு இருக்கோம்ல. எவ்வளோ கிடைக்கு இந்த சோகம்? பேசிட்டு இருக்கிற உயிரோடு வரைக்கும் தான் பேசிட்டு இருக்கோம். உசுறு போச்சுன்னா மசுறு போச்சு. அதெல்லாம் போச்சு. கலந்துட்டு போகுது. போன மயிறு போச்சு. பெண்ணா போகுது. கறி கொடுக்க ஆள் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரமாட்டு 3 மணிக்கு நாய் நிற்கிற மாதிரி எனக்கு அப்பா இன்னும் முடியாது. பொழுது வரமுட்டு ஒரு பாடு 12 அடிச்சு 11 மணிக்கு குளிர்றதப்பா. ஆமாம். இது எப்படியுமே பழத்தில் குளிச்சுட்டு நான் அந்த குளிர்லையே
குளிச்சேன் உன்னை பார்த்துக்க கொஞ்சம் நேரத்தில். அப்பா இது என்னமோ உனிதான் பெரிய உனியாக கடிச்சு போடுச்சப்போ உள்ளே பூந்து இருக்குது. இது உனிக்கு மட்டும் எனக்கு என்னமே சேரவே மாட்டேங்குது. இது எப்படித்தான் குப்பனை இப்படி நாய் கட்ட போட்டு வளர்த்துருக்கு தெரியல. நம்மளுக்கு வார் எத்தனை சோடு கடிச்சுக்குதுன்னு இதில் பௌத்தில் இந்த. ஆமாம், உண்ணி கடிச்சாலே நம்மளுக்கு ஆகாது. இந்த தீயும் இல்லைன்னா 2 பேர் பொசிங்க போயிடுவோம். எடுத்து போடுறதுக்கு ஆள் வேணுமாங்க. அது என்ன என்னென்ன யார் போடுறோம்? என்ன எடுத்து போடுறதுக்கு எதுண்டா? நீங்கள் வரலன்னா என்ன யாரு கொடுக்குறது? யாரு? நான் வந்தால் தான் இல்லை நடந்துருந்தா. நீ இப்படியே சொல்லிட்டு இரு ஆக வாக்கி. நான் என்ன சொல்லுது? அப்புறம் என்ன நான் என்ன சொல்லுது? எங்கே காணுமே ராஜா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் எப்படி எங்களுக்கு மட்டும் இன்னும் மேலே பாசமாக இருக்குதுன்னு வைய. அப்படியா? அது என்ன பாசம்? என்ன பாசம்னா மகராசம் போய் விழுந்துட்டு என்னமோ ஏதுன்னு இதுதான் நினச்சிருக்கிறது. கீழே விழுந்தாலும் கொண்டு போயிடுதா? இல்லையே, அப்படி இல்லை. அப்புறம் என்ன? கொண்டு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமாம், இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு காணும். ஆமாம், அந்த ஆய்வு போயிட்டாரு. அப்புறம் சொல்ல அதெல்லாம் ஆண்டவன் நம்ம நல்லா வச்சிருப்பான போ. கடவுள் அந்த படித்த கடவுள் எழுதுனவங்க 7 எழுந்துட்டா நல்லா இருக்கிறோம். கம்மி இருந்தா அப்புறம் போயிட்ட அப்புறம் என்னக்குது? ஒன்றும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இல்லை, நீ உன்னைய நான் பார்க்க போறேன், நீ பார்க்க போறீ? இல்லை இல்லை, அதுதான் காரணம். வேறு இது வேறு பாவம். படுத்துக்கு அங்கேயே படுத்துக்க. இங்கே 1 2 காணும். 3 புளி இந்த எங்கேயே போச்சு? 3 பூனை இருந்தது, 1 தான் இருக்குது. 3 இருக்குது. இருக்குதா? எங்கே படுத்துருக்கு? இன்னொன்று ஒரு பக்கம் படுத்துருக்கு. 3 பூனை. அது வந்தது பிறகு எலி காணோம். இல்லைன்னா கொஞ்சத்து எலிய சாமி. அதுக்கப்புறம் பெரும் கஷ்டம் சாமி. இது எப்படி இப்போ நிற்கினாலும் ஒன்னானா? எங்கே வளர்ந்து என்னமோ அந்த கடவுளும் பூச்சி கொடுத்துருக்கு. போன நினச்சிட்டே இருப்பேன் எப்போ வருவா அப்படின்னு. ஆமாம், ஞாபகம் வருமா? ஞாபகம் வருங்க. பல பக்கம் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வருது. ஒரு பக்கமாக சுற்றுறான். தீ கொஞ்சம் கம்மி ஆகிடுதாட்டுக்குது. போது இதே மூட்டி விடப்பா. நீ தீ வச்சுக்காத, நான் கொஞ்ச நேரம் அப்படி முடக்கிறேன். தூக்க மர மாட்டேங்குது கருமோ. காஞ்சிட்டு போய் அப்புறம் முடக்கு விருப்பம். இது எங்கேயே போயிட்டு வருது பாரு. இன்னொன்று காணும். நான் படுத்துருவேன். அப்படியே படுத்துங்களா 2 பேருமே? 2 பேர் படுக்க இடம் இல்லையே. இல்லை, இதுக்கு 2மே ஒட்டி பாருங்களா. அப்படியே படுத்துக்கோ. பூனைகளை சொல்றியா? பூனை தான் சொல்றேன். அங்கதான் படுப்பாங்க. படுத்துக்கோ. உனக்கு தப்பா அதாவது ஆம்பளை பொம்பளை எதுவும் இல்லையா? மொத்தம் கொடுக்கலாண்ணா. 2 ஆம்பளை 1 பொம்பளை. படுத்துங்க. இது ஆம்பளையாட்டுக்குது, அது பொம்பளையாட்டுக்குது. பொம்பளை 1, ஆம்பளை 2. ஆம்பளை 2, ஒரு பொம்பளைக்கு 2 ஆம்பளை. அதுதானே பார்த்தேன். எல்லாம் ஒரு வகுத்தில் பிறந்தது. ஒரே குட்டிக்கு தான். படுத்துக்கு சாமி, படுத்துங்க. சோதுக்கு தின்னாங்களா இது இல்லை பார்ப்போம். படுத்துங்களா, அப்படியே படுத்துங்களா. படுங்களா. ஒட்டிக்கோ. கோதல் கொஞ்சம் நல்லா இருக்கு. தினமும் நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே
வலிக்கிறது வெளியே வரவும் வழியில்லை உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்லை தினம் தினமும் நினப்பு வளைக்கிறது என்ன தொலைக்கிறது. ஆத்துக்கா எங்கடா வரீங்க? உங்கள் தொந்தரவு பண்ணிட்டுனா அப்படியே எடுத்துக்கோ. எங்கேயோ ஏதோ ஒன்று தேடிட்டே இருக்க மாட்டேங்குதுன்னு. அருமையான வையன். இன்னும் பார்க்குறேன். எங்களுக்கு தான் தூக்கமில்ல, உனக்கும் தூக்கம் இல்லையா? உனக்கும் குளிர் அடிக்குது. சரிப்பா, உனக்கு என்ன படுக்கிட்டா? நீ என்ன பண்ணுற? இப்படி இப்போ வெடி வரைக்கும் இப்படி குச்சின்னு இருப்பியா? அப்புறம் நானும் படுக்கிறேன். சரி படு, நானும் படுக்கிறேன். எங்கே தூக்கம் வேறு வர மாட்டேங்குது. எனக்கு என்னன்னு தெரியலையா? இருப்பு தூங்க முடியாது. வச்சுட்டு வேற ஒன்றும் இல்லை. கை காலெல்லாம் குறைக்கலி பிடிக்கிறப்போ இந்த கரும சூரிய பகவான் எண்ணாத்திக்கு வர்றது நம்மளுக்கு மணி இப்போ 2:30 3 ஆகுது. இன்னும் 4 மணி நேரம் வெடிக்காலம் தான் தூக்க மாதிரி நினைக்கிறேன். அப்போ மட்டும் விருப்பம் ஒன்றும் முடியாது. போட்டு வாங்குதுடா சாமி. அக்கா நாளைக்கு போயிடும். வண்டியில் ஏறிச்சு உட்காந்து தானே பொருள்ன்ட்டு போயிடும். என்ன காப்பி? காப்பியா? டீ 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 கை சுடுது. இந்தா டீயா? பிடிச்ச குழு இருக்கு நல்லா. போய் பன்னு எடுத்துட்டு பன்னு ஓட்டு மேலே வச்சிருக்கிறேன் பாரு. உனக்கு சூப்பர் போ, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
என்னது பண்ணு எடுத்துன்னு 2 பண்ணு எடுத்து அந்த ஓட்டு மேலே வை. 4 கையாக இருக்குது. அந்த ஓட்டு மேலே வை. பனி அங்கே வெய்யா ஓட்டு மேலே வெய்யா. நல்ல இடம் இல்லை. ஏதோ ஒரு பக்கம் வெய்ய. அது என்னென்னு ஒட்டிக்குதா ஏதோ ஒரு பக்கம் வெய்ய. அசிமுக்கும் அங்கே அந்த பாய் மேலே வெய்ய. வெய்ய அங்கங்கே கொண்டு வைக்கிறேன். அப்படி நீ நல்லா கீழே உழுந்துச்சுன்னு வெய்ய. இந்த காக்காய் வைக்கணும். ஓ சரி போ. நீ குடி போ. ஓடு ஓடு ஓடு. வாங்கிட்டு இங்கேயே வா. டீ வாங்கிட்டு வா. அடாடாடாடாடாடாடாடா இந்த குளிருக்கு கை காலெல்லாம் நடுங்குதையா. கமுந்து போயிடாத நிங்கிறது. சூப்பர். ஒரு 2 பண்ணு. என்னடா இது? உதிருது. சூப்பர் வா. குளிரு. அதுக்குள்ள குடிப்பாங்களா? சொரக்கும் சுடுது. ஐயா ஒரு சோளம் நடிக்கிறதுக்கு ஒரு ஆம்பளையாருக்கு 300 ரூபா தான் கூலி ஐயா. என்ன 300 ரூபா தான் ஒரு ஆம்பளையாருக்கு கூலியா? பொழப்பு திறந்து போச்சு போ. 300 ரூபா கூலிக்கு போய் அது கூலிங் கரெக்டாக கொடுக்கறதில்ல. ஏன் எப்படி ஏமாத்துறாங்க கரும்பு? நாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. டீ நல்ல பண்ணு நல்லா இருக்குதா? எது இன்னொரு பண்ணு எடுத்துக்கலாம். இதான் எனக்கு ஒரு பண்ணு போது. நீ தின்னு பாவம். நீ தண்ணி சமைப்ப. நான் சும்மா கோலுக்கு வந்துட்டு நாய் மடிச்சுட்டு இருப்பேன். அதனால் பாடு வர்றவனுக்கு தான் நிறைய திங்கணும். இந்தா தின்னு எறிய தின்னுக்கெல்லாம் முறையா சுடுதண்ணா. இந்த பண்ணு வேண்டாம். நான் டீயே குடிச்சுக்கிறேன். இந்த அந்த 1/2 பண்ணி நீயே தின்னு. தின்னையா இந்த வச்சுக்கோ. சாப்பிட்டு அதை தின்னு. அதை குடி. காப்பி குடி. ஓகே. அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் போடுண்ணா. நடுங்குது. நான் போடணும். போடு. குடையா நடுங்குது. குளிர். காப்பி குடிக்கிறிய சமைய ஐயா அந்த 1/2 பண்ணு போடு. போட்டு பாவம். நடுங்குது ஐயா குட்டி. குழந்தை குடி ஐயா. காப்பி குடிக்கிறியா? குளிர் அடிக்குது. தீக்கிட்டு கொண்டு விடணும். அந்த 1/2 பண்ணு கொட்டையா. அந்த 1/2 பண்ணு போடையா. போட்டுறியா 1/2 பண்ண திங்கிட்டு பாவம். பாய் பார்க்குது பாரு. காப்பி குடிக்க முடியாதா? நீ பண்ண போடு கொடுத்துரு பாரு. உனக்கு பாதியா அதுக்கு பாதியா? ஐயா கோட்டுற தின்னுக்கு பசியா இருக்குது கடவுளை. பார்த்துக்கோ பசிக்குதான் இருக்குது. ஐயோ போட்டுறியா? நான் உனக்கு வேறு பண்ணி தரேன் பாரு. இது கறியாக்கு நீ கொஞ்சம் போட்டுக்கலாம்ல நாய்க்கு. எங்க போடு பாவம். பசி பறக்குது. ஐயோ எனக்கு கறி கொடுக்கல. உனக்கு நீ தின்னு. நீ சாப்பிட்டுலையா? நீ பாவமையா குழந்தை குட்டியா. எல்லா ஜீவராசிகளுக்குமே பசி ஏறணும் ஐயா. மனுஷனாக பிறந்தா பசி ஆற்றணும். ஆமாம். நாம் வவுறு நம்பிட்டு இருக்கிற போது பக்கத்தில் இன்னொரு உயிர் பசியோடு படுத்துங்குச்சுன்னு வைய. அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நாம் வவுறு நம்ப தின்னு போட்டு நிம்மதியாக தூங்குற போது நம்மளை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு உயிர் பசியோடு இருந்தது. அதுதான் மிகப்பெரிய பாவம். எங்கேயா போகிறேன்? எதுக்கு போகிறேன்? பேலை போகிறேன்னு சொல்லு. பார்த்துக்கோ. டீயை குடிச்சு பண்ண தின்னோன்னா பேலை வந்துடுது உனக்கு.
இல்லை அப்புறம் அப்போதே போய்க்கு நான் போவேன். போகலையா? எங்கே பள்ளத்தில் கரடி கிரடி படுத்துருக்கு போகுது. பார்த்துக்கலாம் நான் போகிறதில்ல. நான் பார்த்துட்டு போகிறேன். இப்போ எங்கே போகிறேன்? வேலை போகிறையா? பள்ளத்துலேயே போச்சு கழுவிட்டு வந்துடு. இங்கே என்ன புடக்காளியாக இருக்குது. பார்த்து பத்திரமா போ. வா 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 வா. இந்தா நாயே, இந்தா சாமி, வா வா. எனக்கு ஒரு டம்ளர் கொடுத்தாங்க, உனக்கு அரை டம்ளர். இந்தா குளிச்சுக்கோ. குளி 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 குடி குடிடா. குளிருக்கு நல்லா இருக்கு, குடிடா, நடுங்காத. சீக்கிரம் குளிச்சு போடு. ஆயா கண்டா பேசு. நாய்க்கு தடத்தில் ஊற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு ஆயா கண்டா எனக்கு பேசு. அதுக்குள்ளே சீக்கிரமாக குளிச்சிரு. தடத்தை கழுவி வச்சிட்றேன். குடி குடி குடி. குளிருக்கு நல்லா இருக்கு. குடிடா சாமி. அப்படி எனக்கு ஒரு டம்ளர் கொடுத்தாங்க, உனக்கு அதில் அரை டம்ளர். என்ன, எனக்கு கொடுத்த பங்கில் பாதி உனக்கு. குடி குடிடா சீக்கிரமாக. சூப்பர் போ. பார்த்தியா, நன்றி தெரிவிக்குது பாரு. மூஞ்சி பார்க்குது. நல்ல மனுஷன் நாட்டுக்குன்னு நினைக்க மாட்டேங்குது. குடிரா, பயப்படாமல் குடிச்சேன். குடி. அழகு வைக்கண்டா, அழகு வைக்கண்டா. போதுமா? பயப்படாத, பயப்படாது. என்னைக்கண்டு எதுக்கு பயப்படுற நீ? வையா, குடியா, குடியா, குடியா. கொஞ்சம் இருக்குது, குளிச்சுக்கையா. குளிருக்கு நல்லா இருக்குமையா. யோ வாயா, பயப்படாத வாயா. குடியா. குடிச்சிட்டு போய் வேட்டை கண்டு வா. பேண்டியா? கால் கழுவிட்டியா? கழுவியாச்சு. எப்படி முடிக்கிற? தண்ணிக்கு போகணுமல்ல. தண்ணிக்கு போகணுமா? குளிர் அடிக்குதா? என்னைய மண்டை பணங்கொட்டையாட்டவே இருக்குது. எப்படி வேணாலுங்க. எப்படி வேணாலும் இருக்குமா? நீயும் என்னையாட்டவே தாடி வச்சிருப்பியாட்டுக்குறேன். தாடின்னா சேவிங் பண்ணல. சேவிங் பண்ணல. நவாப் தாடி மாதிரி வச்சுக்கிறியே. எங்கே திரும்பு. நான் திரும்பல, சேவிங் எல்லாம் பண்ணல. ஆனால் அழகாக இருக்கிறியா ஐயா. நான் ஒரு சினிமாவை எடுத்தா குப்பா, நீ தான் கதையோட நாயக. என்ன இந்த மூஞ்சி 100 நாள் ஓடுமா? அதெல்லாம் அதெல்லாம் என்னமோ பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுக்க மாட்டேன் வேறு சேர்ந்து. அதெல்லாம் என்னமோ அதான் என்ன, நீ பீடி குடிச்சலாம். பீடியா? அது இந்த கரும்பு மட்டும் விட மாட்டேன். மண்டை கிண்டைக்கு எண்ணெய் கண்டை. இந்த மண்டை எண்ணெய் கண்டு பல வருஷமாச்சாட்டுக்குதே. இந்தா முதல்ல இதை புடி. எங்கேயா பீடி இல்லையா குப்பா? ஐயோ ஆயா, என்னையா 2 பீடி தான் இருக்க மாட்டேன். 1 மட்டும் அளவாக எடுத்துக்கோ. உனக்கு தான் வச்சுருக்கிறேன். இழு 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 இழு. உனக்கு? எனக்கு வேண்டாம்ப்பா, அவன் குடிக்கல. நல்லா பத்தினு. இந்த லைட் இருக்குள்ள. பா எங்கே? பழைய கறி இருக்குதா? நேற்று வறுத்தது குடி. நான் பார்க்கல. ஓ, பழைய கறியும் பார்க்கல. நான் சுடுக்க இதை ராத்திரி 2-3 எலும்பு போட்டாங்க. நான் தின்ட்டு வந்தேன். எலும்பு தான் போட்டாங்களா? ஐயோ, அத்தனை கறி எட்டு எலும்பு தான் போட்டாங்களா உனக்கு? ஏன் எப்படி சொல்கிற? வச்சிருந்து கொடுக்குமையா ஆயா? அப்புறம் அதுல எல்லாம் நம்ம வச்சிருந்த எல்லாம் கொடுக்குறதுக்கு நான் அப்போ போய் பார்த்தேன். தெரியும், பார்த்தது தெரியும். ஆமாம் ஆமாம். சரி நாடா, ஆயால் சோறு வைக்க சொல்லி சோறு. யோ இன்னைக்கு போண்டா சொல்லலாமையா? போண்டா கீரை இந்த கீரையே வெட்டிக்கலாமல்ல. செங்கீரை பாரு. இது வெங்காயம் மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து போதுங்க. இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது, அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது. கீரை பாரு. அது என்ன இது கீரை தெரியலையா ஐயா? பாரு, எங்கே தெரியுது பாரியா? பாரியா செங்கீரை தெரியலையா உனக்கு? அந்த கீரை. அப்புறம் அந்த பக்கம் பார்த்த பாரு, அங்கே மேல் தவள் கொஞ்சம் தெரியுது பாரு.
இந்த எல்லாம் பொரிச்சிட்டு வந்து ஆமாம் வாக்கில் வெட்டி போட்டு ஜம்முன்னு போண்டா சுட்டுடலாம். சரியா? அவ்வளோதான். அவ்வளோதான். சரி நட வவுறு பசிக்குது எனக்கு. ஆயாட்ட போய் சொல்லு, ராசனுக்கு வவுறு பசிக்குதாமாயா, கொஞ்சம் பழைய கறி இருந்தால் போடுன்னு சொல்லு. சொல்கிறேன். நாங்கள் சொல்கிறோவா. தண்ணி போடுறா. என்னடா நடிக்கிறா போசி வளர்க்குது வெட்டு போன்ற மாட்ட மேலே அப்பறம் வைனா போசி வேலைக்கு ஓ அப்படியே ரயில் போ வெட்டு கதவுக்கு அப்படி நோக்காது மேட்ரையும் சும்மா ஆளாளுக்கு மொட்டை பூஜை வச்சது எடுத்துரும்பா. இல்லையா அப்படி ரயில் போவா வீட்டுக்கே வர வீட்டு வேலை இல்லையா? என்ன மீறி கொடுத்து பார்க்குற கொடுத்து யாரும் வந்தா வாய ஆமாச்சு கொடுத்தவங்கிட்ட அதனால கூட்டமா நல்லா பொங்கணும் திறமா பொங்கணும். ஏன்னா கொடுக்குறவங்க நல்லா பொங்கணும் திறமா பொங்கணும். தண்ணி சும்மா வந்து ஆற்றுக்கு தண்ணி வீட்டுக்கு வந்துடுமா? அதான் சத்தியில் ஒருத்தர் கேட்டாங்க, ஆற்றுக்கு தண்ணி வீட்டுக்கு வந்துடுமான்னு கேட்டாங்க. சத்தியில் ஒருத்தர் எப்படி கேட்டிருப்பாங்க. எங்கேயே கையில் ஒரு சொம்பக்கான குப்பு வந்துக்கலாமா? தண்ணி போறையா? நான் போன தடமெல்லாம் குழி எடுத்து பார்த்தியா? எங்கே இதாவது குழி ஆகிப்போச்சு. நான் போன தடமெல்லாம் குழி ஆகிப்போச்சு. இங்கே போது வீட்டுக்கு வேணுமா? அங்கே ஊட்டாடா கூட்டு இங்கே நின்றுதா நீ அதான் ஊட்டாடா சும்மாக்குது. போய் பாரு, தண்ணி நல்லா பார்த்துக்கிறீங்க. இங்கே கண்டாவில் தண்ணி தூக்கிடு.
ஏண்ணா தண்ணியாண்ணா நாளைக்கு தான் தண்ணி பார்ப்பேன் நான். அதுதான் அண்டா ஊற்றி வைக்கிறேன். எனக்கு நான் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கிறேன். தண்ணி காய வச்சுக்க, நாளைக்கு தண்ணி காய வச்சு ஊற்றிக்கலாம். அது தண்ணி அண்டா ஊற்றி வச்சுட்டா பசங்கெல்லாம் ஆற்றுல போய் வைக்க மாட்டேன்னு ஆற்றுல விருப்பண்ணா. வெய்ய நேரத்தில் பார்க்கலாமாங்க? கொஞ்ச நேரத்தில் எங்கே பார்ப்பது? போட்டு பார்க்கலாமாங்க? நீ வரையா கடைக்கு? போகலாமா? போகலாம். போய் இன்றைக்கும் பரோட்டா கடை தின்ட்டு மாவு வாங்கிட்டு வந்துடலாமா? ஆ இப்போ சீக்கிரம் வா. நல்லா இருக்குது. இதே மாதிரி வேணும். இப்போ கீழே இருக்குதுல்ல? அங்கே கீழே? கீழே இல்லையா? கீழே இல்லை. எரியுது. சாப்பிட்டுச்சாமே மூத்த போது ராஜி சாப்பிடலையா? சாப்பிடுவா. சரி. రైట్ సైడ్ పోసి పత్తు 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 చావు பத்து ரைட்டு பத்து 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 எங்கே பத்த மாட்டேங்குதாம்மா அமுத்து போட கூட பத்தாது ஏதோ ஒன்று போயிடும் பத்து பத்து மாட்டேங்குது கேட்டு கேட்டு போகுது ஏன்னு பத்த மாட்டேங்குது ஏண்ணா நோ உன்னையத்தா
ಅದನ್ನ ಕಟ್ಟ ಅಂದ್ಕೊಂಡಿರಿ கோழி மூடுறதா கோழியால் கூட்டாது அதான் சொன்னாங்க கூப்பாடு நாங்கள் அப்படின்னு கூப்பான்னு சொல்கிறோங்க அவங்க சொன்னாங்க கூப்பாடு அப்படிதான் எங்க வந்து பண்ணாங்க நல்லா அர்த்தம் மூடு அங்கெல்லாம் பூஜை எப்படி வைக்கணாக்கா கேட்குறோம் கேட்கலாம் ஆஃப் பண்ணி கூட கிலோ திட்டு அளவாக 2 கூடு போதும் ஆ சரி இப்போ அப்பனுக்கு போட்டு கட்டை கொடு ம் போதும் ம் சரிப்பா நீ பார்த்து சாப்பிடு ம் குப்பனா இங்கே வா நீ சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுட்டு வா அதுக்கு வாய தொட்டுட்டு வா நீ வான்னு சொல்லணும்ல அப்படியா உப்பு இல்லை உப்பு என்னென்ன கறிக்கு போடுவாங்களா அரைப்புக்குது சாப்பிட்டு அது உப்பு நீ சொல்லுத கட்டாது கட்டாக்குது என்ன உப்பு இல்லை ஏப்பா ஆ ஏப்பா இன்னும் வாய்க்கா பிடிக்குது உங்களுக்கு அப்படி இருக்கு ஏன்னா உனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதா அரைச்ச இன்னொரு 6 ரூபா போட்டுக்கணும் கரெக்டு போட்டாலும் இது வந்துரு உப்பு வந்துரு ஏதோ எடுத்துமாமா சரி அம்மா உப்பு 6 ரூபா எடுத்துமா மடி உப்பு போடுறியா போட்டு அப்படியே நச்சு போடலாம் உப்பு 10 ரூபாய்ன்றான்
அது கரெக்டாக இருக்குது. கார் போட பயங்கரமாக இருக்குது. பெஞ்சு போடு. நோ கமல் போட மாட்டான். வேண்டாம். எதுவுமே வேண்டாம். காரம் பயங்கரமாக இருக்குது. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாமா? போதுண்ணா. எண்ணெய் வட்டாது. சுண்டீஸ்வர் అటా తిన్నుటి వెళ్తాచి రాత్రిలో రోజు పడిపోయి యాగ మీద కుక్కంతులు రెండుకు నీళ్ళు కొట్టువే రాత్రి దాకా చేయ சும்மா அப்படிதான் பேசு. அப்புறம் போயிட்டு வடாதா அங்கே போயிட்டு நல்ல வேல்